ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் தம்புலி ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். நான் கட் பண்ண வெள்ளரிக்காவை சேர்த்துக்கிறேன். தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெள்ளரிக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காயும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தயிர் எடுத்திருக்கேன். தயிரை நல்லா விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க, கட்டிகள் இல்லாமல். இந்த தயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. இப்போ தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ நம்ம ஒரு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்து இந்த தாளிப்பை நம்ம செஞ்சு வச்சுருந்த தம்புலியில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்ம தம்புலி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.